வணக்கங்களே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சர்ச் தெருவை சேர்ந்தவர் தான் அருண் பாண்டி. இவருடைய மனைவி தான் ஸ்டெல்லா எஸ்தர். இவங்களுக்கு 27 வயது ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருமணம் நடந்தது. தற்போது 5, 4, 2 என 3 பெண் குழந்தைகளும் 3 மாதமே ஆன ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. அருண் பாண்டி ஆலங்குளம் காய்கறி சந்தையில் தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வராரு. ஸ்டெல்லா எஸ்தர் குடும்ப தலைவியாக வீட்டை கவனிச்சிட்டு வராங்க. ஸ்டெல்லா எஸ்தருக்கு அவருடைய அம்மா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டை வாங்கினாங்க. அந்த வீட்டை தன்னுடைய மகள் பேரில் எழுதியும் கொடுத்துட்டாங்க. அதே போல் அந்த வீடு வாங்கும்போது கொஞ்சம் கடன் வாங்கி தான் அந்த வீட்டை வாங்கினாங்க. இதனால் அந்த வீட்டிலேயே மாடுகள் எல்லாம் வளர்த்து பாலை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து வட்டியையும் அந்த வீட்டுக்காக வாங்கிய கடனையும் செலுத்திட்டு வந்தாங்க. இதனால் தான் அம்மா எனக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா மேரியும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு உதவி செய்வது, மாடுகளை குளிப்பாட்டுவது, பால் கறப்பது இது போன்ற வேலைகளையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பட்டன் ஃபோன் பயன்படுத்தி வந்த தன்னுடைய மனைவியான ஸ்டெல்லா எஸ்தருக்கு அவருடைய கணவரான அருண் பாண்டி ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்த பிறகு ஸ்டெல்லா மேரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சேட்டிங் செயலிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு ஒரு சில விஷயங்களில் அவங்க பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் 100, 50 இது போன்ற அளவு கொஞ்சமாக தான் பணம் இருக்குது. நிறைய சம்பாதிக்கணும், அம்மா வாங்கின கடனை அடைக்கணும், தான் கணவன் கூலி வேலை செய்கிறதில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால் குழந்தைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படும், அதையும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க அதிகமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரம்மி, லூடோ இது போன்ற கேம்களை விளையாடுவது மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அவங்க ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கு. அந்த விளம்பரத்தை அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க. அது நேராக டெலகிராம் ஆப்பில் போயிருக்கு. அந்த டெலகிராம் ஆப் ஆனது சீஃப் ஃபைனான்சியர்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு டெலகிராம் கணக்கு இருந்திருக்கு. அதில் போய் அந்த நபரோட இவங்க சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஒரு வடக்கன் இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த வடக்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைஞ்ச நாள்லேயே அதிகமாக பணம் சம்பாதிக்கணுமா, 1 லட்ச ரூபா முதலீடு செஞ்சால் உங்களுக்கு 3 லட்ச ரூபாயா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கான். ஏற்கனவே வேறு சில ஆப்கள் மூலமாக 50, 100ன்னு சம்பாதிச்சிருந்த ஸ்டெல்லா இந்த வடக்கன் சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க. வேறு சில ஆப்கள் மூலமாக ஆன்லைனில் பணம் சம்பாதிச்சதால் இது மூலமும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வடக்கன் சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்பிட்டாங்க. இதனால் பின்னாடி அவன் ஏமாத்தினா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கலை. அவன் சொன்னது மாதிரியே இதில் நம்ம லட்ச ரூபாய் பணத்தை போட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், 50, 100ன்னு நம்ம எவ்வளோ தான் சம்பாதிக்கிறது, நம்ம லட்சமாக இனி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்க திருமணத்தின் போது அவங்க அம்மா கொடுத்த நகை அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதனால் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் நம்ம அடகு கடையில் அடகு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த வடக்கன்கிட்ட நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வடக்கன் அதை 3 மடங்கு ஆக்கி திரும்ப நமக்கு பணத்தை தரும்போது நம்ம அம்மாவுடைய நகையை கொண்டு போய் அந்த அடகு கடையில் வச்ச அந்த நகையை கொண்டு போய் மீட்டு திரும்ப நம்ம பழையபடி அந்த வீட்டில் அந்த நகையை வச்சிடலாம். இது மூலமாக நம்ம யாருக்கும் நம்ம நகை அடகு வச்சதோ இல்லை இந்த இதில் நம்ம பணத்தை முதலீடு பண்ணதோ யாருக்கும் தெரியாது, குறிப்பாக நம்முடைய கணவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அம்மா கொடுத்த அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்குது. ஆனால் அந்த அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லை, கொஞ்சமாக தான் இருந்திருக்கு. இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய நண்பர்களுக்கிட்டையும் தன்னுடைய உறவினர்கிட்டையும் வேறு சில காரணங்களில் சொல்லி பணத்தை கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ தான் ஸ்டெல்லாவுடைய அம்மா அவங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க, அவள் பேரில் ஒரு வீடு இருக்குது, நாளை பின்ன இந்த பணத்தை அவளால் திருப்பி தர முடியாட்டா கூட அந்த வீட்டை விற்று கூட நமக்கு தந்துடுவா அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க எல்லாருமே அந்த ஸ்டெல்லா கேட்டதுமே அவங்க தேவையான பணத்தையும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்டெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அவங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த என் கணவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கணவன்கிட்டையும் நான் என்னுடைய உறவினர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் இந்த மாதிரி கடனாக வாங்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லவும் இல்லை. அவங்க தான் கணவனுக்கு தெரியாமல் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிச்சு காட்டணும், தான் கணவனுடைய கஷ்டத்தை போக்கணும், தான் அம்மாவுடைய கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு 3 லட்ச ரூபாயை புரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 லட்ச ரூபாயை கொண்டு வடக்கன்கிட்ட பேசியிருக்காங்க. என்கிட்ட இப்போ ஒரு 3 லட்ச ரூபாய் இருக்குது, என்னை எத்தனை நாளில் நீங்கள் இதை எனக்கு அப்படியே 3 மடங்கு ஆக்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வடக்கன் சொல்லியிருக்கான், நான் ஒரு 2 நாளில் அவங்களுக்கு 3 மடங்கு ஆக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆசை வார்த்தை கூறியிருக்கான். அதை நம்பிய ஸ்டெல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனடியாக பேங்குக்கு போய்ட்டு அந்த அமௌண்ட்டை தன்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அந்த வடக்கன் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு இவங்க ஸ்டெல்லா அமௌண்ட்டை அனுப்பியிருக்காங்க. அதன் பிறகு அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அமௌண்ட் இவங்களுக்கு வரவே இல்லை.
மறுபடியும் அந்த வடக்கனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவன் மேலும் 11 லட்சம் ரூபாயை கேட்டு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இதில் மிரண்டு போன ஸ்டெல்லா எஸ்தர் சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு நினச்சி அதிலிருந்து விடுபட தெரியாமல் பயந்து போயிருக்காங்க. மனைவியுடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அருண் பாண்டி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ தான் அவர் தெரியாத ஒரு நபர்கிட்ட 3 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்ததை சொல்லியிருக்காங்க. இதனால் கோபமடைந்த கணவன் மனைவியை கண்டபடி திட்டிருக்காரு. இதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு தெரியாமல் 2 பேருமே இருந்திருக்காங்க. இவளுக்கு நம்ம தெரியாதனமாக ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோம், அது மூலமாக நமக்கு 3 லட்ச ரூபா பணம் போச்சே, எப்படி இந்த பணத்தை கடன் நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் துடியாக துடிச்சிருக்காரு. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டெல்லாவை தொடர்பு கொண்ட அந்த வடக்கன் நீங்கள் ஏடிஎம் கார்டோடு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதனால் விரக்தி அடைந்த அந்த பெண், அட போங்கடா, ஏற்கனவே நீ சொன்னதை கேட்டு தான் நான் இப்படி பெரிய கஷ்டத்தில் மாட்டியிருக்கேன், இப்போ நான் இந்த ஏடிஎம் கார்டோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா இதை வச்சு நீ என்னை வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த வடக்கன் கிட்ட அழ ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு 4 குழந்தைகள் இருக்குது, இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து 4ஆவதாக குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆகுது, அதனால் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் கஷ்டத்தை போக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன், தயவு செஞ்சு எனக்கு நீ லாபத்தை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த அந்த 3 லட்ச ரூபாயை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நானே பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. நீ எனக்கு உண்டான நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பி தரணும்னா நான் போலீஸ்கிட்ட தான் போவேன், போலீஸ்கிட்ட புகார் அளிச்சுட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த வடக்கன் எதுக்குமே அசரவே இல்லை. அப்பவும் கூட வடக்கன்னு சொல்லியிருக்கானா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் அந்த 11 லட்ச ரூபாயை ரெடி பண்ணுங்கள், எப்படி உங்கள் பணம் திரும்ப கிடச்சிரும் அப்படிங்கிற ரீதியிலேயே அவன் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்கான். நீங்கள் அந்த 11 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களுடைய பணத்தை என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரியே மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த இந்த பெண் நேராக அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க அம்மா தோட்டத்துக்காக பயன்படுத்த வச்சுருந்த, விவசாயத்துக்காக பயன்படுத்த வச்சுருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து குடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்க மயங்கிய நிலையில் இருந்ததை பார்த்த உறவினர்கள் அவசரமாக அவங்கள ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே விழுந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு கணவன் மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் கதறி எழுதியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஸ்டெல்லா எஸ்தர் பணம் அனுப்பிய அந்த UPI ஐடியை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தனது தாய் உயர்ந்தது கூட தெரியாத 5 வயது கூட நெருங்காத 3 பெண் குழந்தைகள், கண்முழிக்க தெரியாத 3 மாதமே ஆன ஆண் குழந்தை என மொத்தம் 4 பேருமே தற்போது தாயை இழந்திருக்காங்க. செல்போன் வாங்கிய 20 நாட்களிலேயே ஆன்லைன் சூதாட்டத்தால் தனது மகள் வாழ்க்கையை இழந்துவிட்டதாக கண்ணீர் வடிக்கிறார் ஸ்டெல்லாவுடைய தாயான ஜெயா. ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகளை தமிழ்நாடு அரசு தடை செய்ய முயற்சித்தும் ஆளுநர் ரவி போன்றவர்கள் அதற்கு தடைக்கல்லாக இருக்கின்றனர். இது போன்ற ஆன்லைன் சூதாட்டத்தால் தாயை இழந்து தவிக்கும் 4 குழந்தைகளுக்கும் தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்கி அவர்கள் கல்வி செலவையும் ஏற்க வேண்டும் என கூறுகின்றனர் அவரது உறவினர்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.